வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு நடையே இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய யுத்தம் இதோட 23வது அப்டேட்டை பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஒரு கணிசமான அளவுக்கு ஆயில் கிட்டத்தட்ட 30% தேவையான கச்சா எண்ணெய் அப்படின்றது வளைகுடா நாடுகள்லேருந்து வருது. பிறகு ரஷ்யா, நைஜீரியா, வெனிசுலா போன்ற பல நாடுகள்கிட்ட தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ பெரிய நாட்டில் இந்த சப்ளை எப்படி என்ஷூர் பண்ணுறது, இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்குறவங்க பக்கத்தில் மறக்காமல் பாருங்கள். இப்போ தொடர்ந்து யுஏஇ, சவுதி மற்றும் கத்தார் இந்த 3 நாடுகள் தான் அதிகமாக குறிவைக்கப்படுது. இது தவிர ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லக்கூடிய உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தாக்கப்பட்டு இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம போய் ஆகணும். 2 கப்பல் ரஷ்யா உடனடியாக இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அது வந்து ரொம்ப சின்ன வால்யூம் தான். பட் ரஷ்யன் ஆயிலுமே இப்போ ப்ரீமியமில் வித்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சப்ளை ஷார்ட்டேஜ் ஏற்படும் போது எல்லா நாடுகளும் போய் சேஸ் பண்ணும் பொழுது அந்த விலையேற்றம் அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட $87 அளவுக்கான மதிப்பு இப்போ கச்சா எண்ணெய்க்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் இந்தியா அமெரிக்காவுடைய ட்ரேட் ஃப்ரேம் ஒர்க் நம்ம எடுத்தோம், அந்த வரைமுறை எடுத்தோம் அப்படின்னா அதில் ட்ரம்ப் அவங்க எல்லாருமே மீண்டும் சொன்னது, இந்தியா ரஷ்யா ஆயில வாங்காது, அதனால அந்த 25% அடிஷனல் வரி விதிப்பை நாங்கள் எடுக்கிறோம்ட்டு. இப்போது கல்ஃபில் இருக்கக்கூடிய ஆயிலை இவங்களால் என்ஷூர் பண்ண முடியல. வெனிசுலாவில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் அப்படின்றது சைனா, இந்தியா 2-3 நாடுகள் மட்டும்தான் அந்த க்ரூட் தரத்தை பியூரிஃபை பண்ண முடியும். இப்போ சரியாக சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா வேற வழி இல்லாமல் ஃபேஸ் சேவிங்க்கு 30 நாட்கள் இந்தியாவுக்கு ரஷ்யா கிட்ட நாங்கள் ஆயில் வாங்குறதுக்கு அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அனுமதி அளிக்கிறோம் அப்படின்றது இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி நம்ம பண்ண மாதிரி. இப்போது அந்த இந்தியா அமெரிக்காவுடைய அந்த வர்த்தக யுத்தம் முடிவுக்கு வரும்பொழுது ட்ரம்ப் பெருசாக ஒரு பதிவை போட்டிருந்தாரு. பதிலுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போட்டிருந்தாரு. அதில் எங்கேயுமே இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம்னு சொல்லி உறுதி நம்ம கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு இதுவும் நம்ம பண்ணலை. அதன் பிறகு ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறத நம்ம கம்மி பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் ரஷ்யா கொடுத்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது, அந்த டிஸ்கவுண்ட் மார்ஜின் ரொம்ப கம்மியாக போகும்போது நாம் ஆல்டர்னேட் மார்க்கெட்டில் அன்னைக்கு ஸ்பாட் ரேட், இன்னைக்கு சந்தையில் எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே போய் வாங்குவோம்னு இந்தியா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போது அமெரிக்காவுடைய ட்ரெஷரி அப்படின்றது இந்த 30 நாட்கள் அப்படின்ற அளவுக்கு ரஷ்யன் க்ரூட் ஆயிலை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் காமெடி என்னென்னா, Indian refiners to complete purchases of Russian crude that are already at sea or contractually bound despite tightening sanctions linked to Russia and the Iran war situation. ஏற்கனவே கடலில் இருக்கக்கூடிய அந்த, அதாவது இப்போ ரஷ்யாவிலேருந்து ஆயில் கிளம்பிருச்சு, டேங்கர் கிளம்பிருச்சு, கடலில் வந்துட்டு இருக்கு, அந்த ஆயிலை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி கான்ட்ராக்சுவலாக நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல அக்ரிமெண்ட் போட்டிருந்தே அதை வாங்கலான்ட்டு. இல்லை காமெடி என்னென்னா, நேற்று தான் ரஷ்யா அந்த கப்பல்களை இந்தியாவுக்காக திருப்பி விட்டாங்க. ஏற்கனவே இந்தியாவை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல தங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் உலகம் இயங்குது அப்படின்றத, அந்த ஈகோவை அந்த இதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை விட்டுருக்காங்க. இப்போ இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீப் ஆயில் ஃப்ளோயிங் இன்டு த குளோபல் மார்க்கெட். இதே தான் நாங்களும் சொன்னோம், இதே தான் உங்களுடைய முன்னாள் அதிபராக இருந்த, உங்களுக்கு முன்னாடி அதிபராக இருந்த ஜோ பைடனும் சொன்னார். ரஷ்யா இந்தியாவுக்கு ஆயில் கொடுக்கலாம், ஆனால் $40-45 மேலே அந்த ரேட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கேப்பை போட்டு சொன்னதுக்கான அதே காரணம் தான், அந்த ரஷ்யாகிட்ட நீங்கள் ஆயில் வாங்கினீங்க, அதனால தான் ரஷ்யா சண்டை போடுறாங்க, உங்கள் கையில் ரத்தம் இருக்குன்னு இவ்வளோ படம் டைலாக்லாம், பிவாசு படம் டைலாக்லாம் அடிச்சுட்டு இப்போ திரும்பவும் அதே காரணத்தை தான் இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கல்ஃப் அப்படின்ற ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பெரிய ஒரு பாதிப்பில் இருக்குது. இப்போது எனர்ஜி ஃப்ளோவை என்ஷூர் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ அமெரிக்கா ஏன் இந்த முடிவை எடுக்கிறாங்க? இது இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையோ இல்லை இது சமூக சேவையோ கிடையாது. கிளியர் கட்டாக இது ஒரு மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷனுக்கான நெகட்டிவ். ஏன்னா இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக குளோபல் ஆயில் ப்ரைஸ் ஷூட் அப் ஆகிடுச்சுன்னா அமெரிக்காவுடைய ஆட்டம் ரொம்ப கதிகலங்கி போயிடும். அதுக்காக இதை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப்போடைய அந்த டொமஸ்டிக் எனர்ஜி நரேட்டிவ் ஒன்று இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்காவுடைய அதிபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நாடு தூய்மையான நாடு, இந்த இயற்கையாக ட்ரில் பண்ணிலாம் எடுக்கக்கூடாது, நம்ம சஸ்டைனபிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த மாதிரி போகணும்னு சொல்லும்போது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கிளைமேட் சேஞ்ச் காப்ஸ் அக்ரிமெண்ட்டை விட்டு வெளியில் ட்ரம்ப் வந்த பிறகு
இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணுங்கன்னு சொல்லி அமெரிக்காவுடைய கச்சா எண்ணெய் உற்பத்தியும் அதிகப்படுத்துறாரு. ஸோ இந்த டொமஸ்டிக் எனர்ஜி நரேட்டிவை ட்ரம்ப் வந்து இப்போ ப்ரொடக்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் ஒரேடியாக அதில் கார்னர் பண்ண முடியாது, இந்தியாவை மேனேஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்தியா தன்னிச்சையாக முடிவெடுத்து உங்ககிட்ட நான் கேட்குறது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மொத்தமும் மீண்டும் ரஷ்யன் ஆயில பழைய வால்யூம்க்கு 2022 இருந்த மாதிரி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா அங்கே இவங்களுடைய அந்த ஃபேஸ் சேவிங் அப்படின்றது போயிடும். 4வது எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஷட் டவுனாக இல்லாமல் இந்த 30 நாள் கணக்கு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தயவு பண்ணி பெரிய மனசு பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்ட்டு. இப்போ இந்த 30 நாள் தாண்டி 31வது நாள் போர் போச்சுன்னா அந்த 30 60 ஆகும், 60 90 ஆகும், அதுக்கப்புறம் வந்து இதில் வரும். ஏன்னா இவங்களும் ரஷ்யாவுமே இப்போது ரகசியமாக டீல் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். புத்தின் அமெரிக்காவுக்கு ஒரு மறுக்க முடியாத ஆஃபர் வச்சுருக்காரு. நான் என்னோட ரஷ்யன் க்ரூட் ஆயில டாலரில் மட்டும் விற்கிறேன்னு ஒத்துக்கிறேன், நீ என்ன சர்வதேச சந்தையில் இந்த சாங்ஷன் கிங்ஷன் ட்ராமாலாம் எடுத்துகிட்டு அலோவ் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு இதில் வந்திருக்கு. இப்போது இந்தியா அமெரிக்காவோடைய ட்ரேட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ஜனவரி மாதம் வருது. இந்த ஜனவரி மாதம் எண்டு பிப்ரவரியில் வருது. இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ட்ரம்ப் பதிவு போட்ட அன்னைக்கு, அதாவது இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்திடுச்சு, ஒத்துக்குச்சு, அதனால தான் நாங்கள் இந்த வரியை கொடுக்குறோம், இந்த பெனல்ட்டியை நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்ன அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட வாங்கிறது கம்மியாக இருக்கு. அதாவது பீக் வால்யூம் 2022 23 இருந்த பீக் வால்யூம் அப்படின்னு 23 குறிப்பாக இருந்த பீக் வால்யூம் 39%, அது கம்மியாகி 25% வாங்கிட்டு இருக்கோம். ஸோ வேர்ல்டோடைய 2வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளர் இந்தியா. இன்னமும் நம்ம ஒரு கால் பங்கு கச்சா எண்ணெய் இந்தியாவுடைய தேவைக்கு 25% இப்போவும் நம்ம ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ட்ரம்ப் அவங்க டொமஸ்டிக்ல என்ன சீன் போட்டாரு அப்படின்றது நமக்கு தெரியும். இதோ இந்த ட்ரம்ப் சொன்ன பிறகு இப்போ ஊடகங்கள்லாம் என்ன கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டோம், நம்ம இறையாண்மை போயிருச்சு, இப்போ மீண்டும் அமெரிக்கா அனுமதிக்கிறேன்னு சொல்லி நமக்கு வந்து பிச்சை போடுற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ரெண்டுமே உண்மை கிடையாது, பார்ஷல் உண்மை இருக்குது. கச்சா எண்ணெய் வாங்குறதை நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஏன்னா $6-7 இருந்த டிஸ்கவுண்ட் பெர் பேரல் இப்போ $2 கம்மியாக வருது. இந்த $2 நம்ம மார்க்கெட் ரேட்டை வச்சு பார்க்கும்போது வளைகுடா நாடுகள்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கான போக்குவரத்து செலவு அப்படின்றது அந்த $2 உண்டான கெயினை வந்து காம்பன்சேட் பண்ணலை. அது நமக்கு இன்னும் சீப்பாக இருக்குது. இப்போவும் நம்ம 25% 22லேருந்து 25% வந்து நம்ம ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு கடந்த 38 மாதங்களில் டிசம்பர் 2025 தான் இருக்கிறதுலே அந்த ரஷ்யாட்ட வாங்கின எண்ணெய் அப்படின்றது கம்மியாச்சு. அதாவது 5.8 மில்லியன் டன். அப்போவும் பார்த்தீங்கன்னா 29.9, கிட்டத்தட்ட 25% நம்ம ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போது 2025 எடுத்தீங்க அப்படின்னா 27%லேருந்து 39% இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயை நம்ம ரஷ்யாட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம். ஜனவரியிலையுமே பார்த்தீங்கன்னா IOCL மற்றும் நயரா நிறுவனம், இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து 1.16 மில்லியன் பேரல் பர் டேவை நம்ம ரஷ்யாட்ட தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியா வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணலை. இந்தியா வந்து நிறுத்தலை, ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு 40% வாங்கிட்டு இருந்ததை கம்மி பண்ணி இப்போ இங்கே இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட எங்கே விலை இருக்குன்ற ஸ்பாட் ரேட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது 2 வருஷத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய கஸ்டமராக ரஷ்யாவுக்கு மாறி இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1.1லேருந்து 1.2 மில்லியன் பேரல் பர் டே அளவுக்கான கச்சா எண்ணெய் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஈராக், சவுதி மற்றும் UAEலிருந்து ஒரு 30%, அது ரஷ்யாட்ட எவ்வளோ வாங்குறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக இந்த 3 நாடுகள்கிட்ட சேர்ந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அமெரிக்காட்டேருந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7% நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெனிசுலாவுக்கு நம்ம புதுசாக மீண்டும் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா வெனிசுலா வந்து இப்போ அமெரிக்கா கையில் வந்துருச்சு. இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கிட்டேருந்து வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத விலை, அந்த நாட்டோடைய நம்பகத்தன்மை மற்றும் ஒரே இடத்துல வாங்கி மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி 10 இடத்துல வாங்கி டைவர்சிஃபை பண்ணி இன்கேஸ் ஏதாவது ஒரு நாடு வீழ்ந்தா கூட நம்மளுடைய பொருளாதாரமும் கச்சா எண்ணெய் இருப்பும் பாதிக்கப்படக்கூடாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய பாலிசி. இப்போ இந்த இடத்துல இது இந்தியாவுக்கு கெயினா இல்லை அமெரிக்காவுக்கு நம்ம அடிமையாக இருக்கமா? அமெரிக்கா நமக்காக ஒரு பெருந்தன்மையாக செஞ்சாங்களா? ரெண்டுமே கிடையாது. இது நம்ம முடிவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் எக்கனாமி, அமெரிக்காவுடைய ஆப்டிக்ஸ்.
அவங்களுடைய தோரணை எல்லாமே ட்ரம்ப்போட இந்த அடுத்த 2.5 வருஷத்தை நம்ம தாங்கி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. இருக்கிறதுலையே கேவலப்பட்டிருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான் போன்ற நாடுகள், கனடா போன்ற நாடுகள் நமக்கு அந்த அளவுக்கு மரியாதை குறைய அவங்க பேசுனது கிடையாது. பட் இந்த மாதிரியான வார்த்தைகளை இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க, அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கே உண்டான ஒரு அரகன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு ஸ்விங் பையர். இப்போ ரஷ்யாட்டேருந்து குரூடு வாங்குறோம், அமெரிக்காட்டேருந்து யூஎஸோட எல்என்ஜி அதிகப்படுத்தியிருக்கிறோம். இப்போ கத்தார்கிட்ட நம்ம வாங்கிட்டு இருந்த எல்என்ஜி இப்போ தடைப்பட்டு போயிருக்கு, ஏன்னா கத்தார் ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க. அந்த எல்என்ஜியுமே இயற்கை எரிவாவை நம்ம அமெரிக்காட்டேருந்து தான் வாங்குவோம். அப்போ அமெரிக்காட்டேருந்து இயற்கை எரிவாவை அதிகமாக வாங்குறோம், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் அதிகமாக வாங்குறோம், இப்போ வெனிசுலாட்டிருந்து வாங்குறோம். அப்படின்ற போது ரெண்டு சைடுமே நம்ம கிட்ட லீவரேஜ் இருக்கு, ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்கம் ரெண்டு நாடுகளுக்குமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 நாட்களுக்குள்ள இவங்களுடைய நம்மளுடைய சப்ளையர்ஸ், அதாவது நம்மளுடைய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஓசிஎல், பிபிசிஎல், இந்தியன் ஆயில், நயாரா, ரிலையன்ஸ் பிபி போன்ற நிறுவனங்கள் இவங்களுக்கு 1 மாதம் கேப் கிடச்சிருச்சு. ஸோ இவங்க 1 மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வாங்க முடியுமோ ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபை பண்ணி வெனிசுலாவிலேருந்து அமெரிக்காட்டிருந்து வாங்குறது, ரஷ்யன் ஆயிலை இன்னும் அதிகப்படுத்துறதா அப்படின்றத ரேட்டை பொறுத்து இருப்பாங்க. இப்போ ரஷ்யா கொடுக்கக்கூடிய ஆயிலுமே ப்ரீமியமில் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா மார்க்கெட்லேயே ஏற்கனவே தட்டுப்பாடு அப்படின்றது இருக்குது. இப்போ அமெரிக்காவோட நெரேட்டிவ் என்னென்னா, வி ஆர் ஜென்ரஸ், நாங்கள் வந்து பெருந்தன்மையானவர்கள், ஆனால் நாங்கள் உறுதியானவர்கள், இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணோம் இந்த மாதிரியான டைமில் தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோமே ஒழிய இல்லை நாங்கள் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் உண்டான ஸ்க்ரூவை வந்து நாங்கள் டைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். உலகத்தில் எங்கே சீப்பாக கிடைக்குதோ, எங்கே நம்மளுக்கு உறுதியாக கிடைக்குதோ, செக்யூராக கிடைக்குதோ அந்த இடத்துல நாங்கள் வாங்குவோம், மிச்சம்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் மிகப்பெரிய கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. 2023 மார்க்கெட் ரேட்டை விட்டு நீ $20 கம்மியாக வைக்கணுன்ற நிலைமையிலிருந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை விட்டு அதிகமாக வாங்கணும் அப்படின்னு நிலைமை இருக்குது. இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இன்னைக்கு பெட்ரோல் டீசல் இந்தியா தான் கொடுத்தாங்க. ரஷ்யா எண்ணெயை அங்கேருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவும் இந்தியா இதை வந்து சுத்திகரித்து பெட்ரோல் டீசலாக மீண்டும் கல்ஃப் இவங்களுக்கு எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஐரோப்பிய யூனியனுக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இதை விட்டால் வேற வழி கிடையாது, ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க நேரடியாக வாங்க முடியாது. ஸோ ஐரோப்பாவுக்கு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக லீவரேஜ் போயிருச்சு. ரஷ்யா கிட்ட இருந்து சீப்பாக பைப்லைன் மூலயமா கேஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த போருக்கு பிறகு நாங்கள் ரஷ்யா மேலே பொருளாதார தடைகள் விதிக்கிறோம் பேர் வழின்னு சொல்லி அதை கட் பண்ணி கத்தாரில் போய் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு கத்தாருக்கு வந்து கடையை மூடிட்டாங்க. கடையை மூடின ஃபாஸ்ட்டுக்கு இப்போ அவங்களுக்கு கேஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 60% அதிகமாக போயிருச்சு ரேட்டு. இப்போ ரஷ்யா அதிபர் புத்தின் என்ன சொல்றாருன்னா, நான் கொஞ்சம் இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு, இப்போ அதையும் நிறுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ எனர்ஜி யார் கையில் இருக்கோ அவங்க வந்து லீடர் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்தாலும், அந்த எனர்ஜியை வச்சுட்டு இருக்கக்கூடியவன் ஒரு வலிமையான இராணுவத்தையும் வச்சிருக்கணுன்றதுக்கு ரஷ்யா பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா வெனிசுலா மாதிரி புத்தினை தூக்கிட்டு வந்திருப்பாங்க, இவங்க விட்டுருந்தா அதையும் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்றது மீண்டும் உறுதி செய்கிறோம். நம்மளுடைய பார்கெனிங் பவர் அப்படின்றது அதில் பட் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது, ஓவராக நம்ம ஹெட்ஜும் பண்ண முடியாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரியல் பாலிட்டிக்ஸுக்கு வராங்க, எனர்ஜி டிபெண்டன்ஸுக்கு இந்தியா கிட்ட அந்த ஒருங்கிணைன்றத அந்த உண்மையான ஃபீல் வந்து அவங்களுக்கு இப்போ கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியான ஸ்விங் ஸ்டேட்ஸுக்கு ஒரு மெசேஜையும் கொடுக்குறாங்க, கால சூழ்நிலை வரும்போது வேறு வழி இல்லை, ஒன்றா தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு. யூரோப் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. அதே மாதிரி கல்ஃப் நாடுகளுக்குமே இது ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு பார்க்குறோம். இப்போதைக்கு இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆயிலோட ஸ்பிளிட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரஷ்யா 22% 25% 2026. மிடில் ஈஸ்டில் ஈராக், சவுதி, யூஏஇ போன்ற நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து 40% 50%. அமெரிக்கா அப்படின்றது 6 to 7%. ஸோ இதுக்கப்புறம் ரஷ்யாவுடையது மீண்டும் 30%. மிடில் ஈஸ்ட்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடியது 50% சரிஞ்சு அதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது தெரியல, ஒரு 10-20 வரலாம். அமெரிக்கா மற்றும் வெனிசுலாட்டிருந்து வாங்க வேண்டியது நம்ம மீண்டும் அதிகமாகும். ஸோ கிளியர் கட்டாக இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வின், ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வின், அமெரிக்காவுக்கு ஒரு ஆப்டிக்ஸில் அவங்களுடைய லோக்கல் பாப்புலேஷன் இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய. இதில் ஆக்சுவலான செட்பேக் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கும் சைனாவுக்கும் தான். ஸோ இந்த நான் 30 நாள் கதை எவ்வளோ நாள் போகுது அப்படின்றத பார்ப்போம். இவங்க 30 நாள் சொன்னாலும் சரி, 60 நாள் சொன்னாலும் சரி, இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயை விலை ரிலையன்ஸை பொறுத்து கண்டிப்பாக வாங்க தான் செய்வோம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.